Good morning. Myself Nivedha Raja. This topic is going to be about pericardium. So pericardium பார்க்கும்போது பெரிகார்டியம்ன்றது ஹார்ட்டோட ஒரு கவரிங் லேயர், ரைட்? ஸோ இது ஒரு ஃபைப்ரோசீரஸ் மெம்ப்ரேன். ஸோ இந்த பெரிகார்டியமில் பார்க்கும்போது 2 லேயர்ஸ் இருக்கும். அவுட்டர் ஃபைப்ரஸ் லேயர் அண்ட் இன்னர் சீரஸ் லேயர். ஸோ the serous layer is divided into 2. ஒன்று visceral pericardium, இன்னொன்று parietal pericardium. Parietal pericardium is generally attached to the fibrous pericardium of the heart, and visceral pericardium is attached to the endocardium of the heart. Okay, இந்த visceral pericardiumக்கு parietal pericardiumக்கு நடுவில் இருக்க அந்த கேவிட்டி பேர் pericardial cavity, which is filled by pericardial fluid. ஸோ pericardial fluidங்கிறது ஆல்மோஸ்ட் 50 ml வந்து அந்த இடத்துல இருக்கும். பெரிகார்டியல் ஃப்ளூயிட் எப்படி அந்த இடத்துல வந்து ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலி இந்த ஆர்ட்ரிஸ் வித் சப்ளை பிளட் டு தி மசில்ஸ் அது என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயின் ஆகும் அந்த கேவிட்டிக்குள்ளே. வெறும் பிளாஸ்மா ரிச் ப்ரோட்டீன் ரிச் பிளாஸ்மாஸ் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேவிட்டிக்குள்ளே ஃபில் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஆகும், பிளட் வந்து மசிலுக்கு பிளட் சப்ளை பண்ணுது. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்மா ரிச் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் என்ன ஆகும் அந்த கேவிட்டிக்குள்ளே வந்து ஃபில் ஆகும். ஸோ விச் ஃபார்ம்ஸ் தி பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஆகும்னா இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் மூலிமா ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பிளட் சப்ளை மூலிமா இந்த இடத்த வந்து ரீச் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த பெரிகார்டியமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, விச் கீப்ஸ் த ஹார்ட் அண்ட் பொசிஷன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் இட்ஸ் ஓவர் டிஸ்டென்ஷன். ஸோ ஓவர் டிஸ்டன்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஹார்ட்டை கரெக்டாக அதில் இருக்க பொசிஷனில் வச்சு பார்த்துக்கும். அண்ட் இட் ரெடியூசஸ் த ஃப்ரிக்ஷன் ஆஃப் தி ஹார்ட். எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் அவ்வளோ சீக்கிரம் ஹார்ட்டை போய் ரீச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பெரிகார்டியம் அதையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் தி இன்ஃபெக்ஷன். ஸோ இதில் பார்க்கும்போது சைனஸஸ் ஆஃப் பெரிகார்டியம் இருக்குது. தெர் ஆர் 2 சைனஸஸ், ஜென்ரலி ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸ் அண்ட் ஆப்ளிக் சைனஸ். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸுங்கிறது என்னென்னா அ கேப் பிட்வீன் posterior part of the pulmonary trunk and the ascending aorta and in front of SVC. Generally aortaக்கும் pulmonary trunkக்கும் பின்னாடியும் எஸ்விசியோட ஃப்ரண்ட் சைட் இந்த 3 ரீஜன்ஸ்க்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அண்ட் திஸ் கேப் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸ். ஸோ ஃப்ரம் த சுப்பீரியர் பார்ட் நம்மளால் ஹார்ட்டை ஹோல்ட் பண்ண முடியும்னா அது இந்த கேப்பில் தான். அயோட்டாக்கும் பல்மரி ட்ரங்குக்கும் பேக் சைட்லேயும் எஸ்விசியோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு சின்ன கேப் வழியாக நம்ம ஹார்ட்டை ஹோல்ட் பண்ண முடியும். அண்ட் திஸ் கேப் இஸ் ஜென்ரலி நோன் அஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸ். ஆப்ளிக் சைனஸ் இஸ் ஜென்ரலி அ கேப் பிட்வீன் தி லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ அந்த 4 பல்மரி வெயின்ஸும் கரெக்டாக வந்து posterior part of LAயில் ரீச் ஆகிற அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கேப் இருக்குது. அண்ட் தட் கேப் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் ஆப்ளிக் சைனஸ். அண்ட் blood supply to the pericardium. ஆர்டீரியல் சப்ளைன்னு பார்க்கும்பொழுது இன்டர்னல் thoracic artery, descending thoracic aorta branches அதெல்லாம் தான் வந்து ஃபைப்ரஸ் பெரிகார்டியமுக்கு parietal பெரிகார்டியமுக்கு blood supply பண்ணும். visceral பெரிகார்டியமுக்கு blood supply பண்ணுறது coronary arteries பண்ணுது. Nerve supply to the pericardium, phrenic and intercostal nerve. So which supplies nerve supply or nerve impulses to the fibrous and parietal layer. Vagus sympathetic nerves visceral layer க்கு nerve supply பண்ணிடும். And இதோட applied anatomy பார்க்கும்போது generally pericardial tamponade. So increased accumulation of fluid in the pericardial cavity அதுதான் வந்து pericardial tamponade. Generally இது வந்து ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும், ஏன்னா ஹார்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால. பெரிகார்டைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இன் தி பெரிகார்டியல் லேயர். ஓகே, ஸோ அதுதான் வந்து பெரிகார்டைட்டிஸ். பெரிகார்டியோசென்டசிஸ்ங்கிறது அ ப்ராசஸ் விச் இஸ் யூஸ்ட் டு ரிமூவ் தி எக்ஸஸ் ஃப்ளூயிட் ஃப்ரம் தி பெரிகார்டியல் கேவிட்டின்றது பெரிகார்டியோசென்டசிஸ். தேங்க்யூ.